ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் அது முதலாக காணக்கூடிய ஒரு அந்த அத்தியாவசியமான காரியம் ஜெபமும் வேதமும் என்று நாம் பார்த்தோம். So we see this is the most essential thing that we need for a life of excellence is prayer and the word of God. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது குவிக் ஃபிக்ஸ் ஃபார்முலான்னு சொல்ல இங்கிலீஷில், அது மாதிரியோ அல்லது ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் அவர் ரெஸ்டாரண்ட்டில் கொடுக்குற உணவு மாதிரியோ கிடையாது. Christian life is not like, quick fix, that you stick it very fast, or like fast food that you get instant food. ஒவ்வொரு நாளும் நாம் செய்ய வேண்டிய காரியங்களை தொடர்ந்தேச்சையாக தொய்வு இல்லாமல் தொடர்ந்து முன்னேறி செல்வது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. Christian life is a very constant life. You go step by step. வாரத்துக்கு ஒரு தடவை இதை செய்கின்றேன், மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு விசேஷ கூட்டத்துக்கு போகிறேன், ஒரு குறிப்பிட்ட நாளில் நான் உபாசி ஜெபம் பண்ணுறேன் அப்படின்ட்டு சில காரியங்களை சில நேரத்தில் நம்முடைய உணர்வு சொல்கிறபடி செய்வது வெற்றி வாழ்க்கைக்கு நேராக நம்மை வழி நடத்தாது. It's not like I go on Sundays to church, I feel once a month to pray, I feel once a month to fast. It's not something like that how you feel. Okay, to have a big successful life it must be constant what you do. அது மாத்திரமல்ல, அதற்கு தேவையான அந்த மூலக்கூறுகள் இன்கிரீடியன்ஸை தொடர்ந்தேச்சியாக நாம் செய்யும் பொழுது வாழ்க்கையிலே வெற்றியை நாம் காண முடியும். And not only the way you do it but also the ingredients that you use, okay, that is also must be constant. அவையிலே ஒன்று ஜெபமும் தேவனுடைய வார்த்தையும். And one of that is prayer and the word of God. ஒரு தேவனுடைய மனுஷன், அவர் மிக சிறந்த பிரசங்கியார்களுக்கெல்லாம் ஒரு தலைவராக இருந்தவர். அவருடைய பெயர் சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் என்பது. A man of God called Charles Spurgeon. Not only was he a man of God, but he used to lead other men of God. அவரிடத்தில் கேட்டார்கள், எது நம்முடைய வாழ்க்கையில் முக்கியம், ஜெபமா அல்லது வேத வாசிப்பா என்று கேட்டாங்க. So they asked him, what is important in life, prayer or the word of God? நல்லா கவனிங்க, நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு ஜெபம் முக்கியமா வேத வாசிப்பு முக்கியமா? For our Christian life is prayer important or is the word of God important? சில காரியங்களை ஒரு தடவை சொல்லும்போது நமக்கு உடனே புரியாது. அதனால தான் இயேசு கிறிஸ்து காது உள்ளவன் கேட்க கடவன் ஒரு தடவை சொல்றார், இன்னொரு தடவை சொல்றார், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். See, sometimes when we say some things just one time we won't understand. That is why Jesus says, he that has ears let him hear. Another time he says, verily verily or surely surely I say this to you. ஏங்க சொன்னதை ரெண்டு மூணு தடவை இயேசு கிறிஸ்து திருப்பி சொல்றாரு? Why Jesus was repeatedly telling us 2-3 times? அதுக்கு இங்கிலீஷ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ரேமாவுலயும் சொல்லுவாங்க, ரெப்படிஷன் பிரிங்ஸ் ரெவலேஷன் சொல்லுவாங்க. அதே நேரத்தில் பொதுவாக சொல்ல வேண்டும் என்றால் ரெப்படிஷன் பிரிங்ஸ் ரிட்டென்ஷன். வெளிப்படுத்தல் மீண்டும் மீண்டும் சொல்வது வெளிப்பாட்டை மாத்திரம் தராது, மீண்டும் மீண்டும் சொல்வது ஞாபக சக்தியை உருவாக்கும். ஆகவே தான் மீண்டும் மீண்டும் சொல்லுகின்றோம், ஏனென்றால் முதல்ல சொல்லும்போது புரியாது. So that is why we repeatedly tell you, because first time when we tell you you won't understand, but when we repeat it it gives you memory power. கோர்ட்டில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, கோர்ட் சீனில் பார்த்துருப்பீங்க, அந்த நீதிபதி ஜனங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காரியத்தை சொல்லும்போது டேபிளில் தட்டு ஆர்டர் ஆர்டர் ஆர்டர். ஒரு தடவை ஆர்டர் சொல்லக்கூடாதா, 3 தடவை ஏன் சொல்கிறாரு? If you had been to a courtroom or if you have seen a scene, okay, about a courtroom, you would have seen the judge there 3 times he would tap the hammer and say order order order. ஏன்னா ஜனங்களுடைய கவனம் அப்படியே சிதறினே. Why can't he just say it one time? Because people's thoughts are in different wavelengths there. சில நேரத்தில் பிரசங்கியாருடைய கண்களை பார்த்து நிற்பாங்க, ஆனா அவங்க மனசு வேற எங்கேயோ இருக்கும். Many a times the people will be looking, the congregation will be looking at the preacher's eyes, but their thoughts will be far away from them. கல்லூரியிலோ பள்ளிக்கூடத்திலோ மாணவர்கள் நிறைய பேர் டீச்சர் பார்த்துட்டு தான் இருக்காங்க. Many students in the school, in the college, they are looking at the teacher. ஆனா எல்லாரும் 100க்கு 100 மார்க் வாங்குறது இல்ல. Why doesn't everyone get 100 marks, 100%? 60% உள்ள போகுது, சிலருக்கு 30 போகுது, சிலருக்கு தான் 100 போகுது. For some people 30% is going in, for some people 60, and only for some people 100% is going in. Understanding. கிளாஸ்ல உட்கார்ந்து கொண்டே வீட்டை பற்றி யோசிச்சுட்டு இருப்பாங்க. Some people will be sitting in the class and thinking about the house. ஆகவே தான் மீண்டும் சொல்றேன், சார்ல்ஸ் ஸ்பர்ஜனை பார்த்து இந்த கேள்வியை கேட்டாங்க. So I'm telling you again, they look at Charles Spurgeon and ask this question. எது முக்கியம், ஜெபிப்பது முக்கியமா வேதத்தை வாசிப்பது மிக முக்கியமா? What is important, prayer or reading of God's word? அவர் அந்த இயேசு மாதிரி அவரும்
கேள்விக்கு பதில் சொல்லாம கேள்விக்கு இன்னொரு கேள்வியை அவர் கேட்கிறார். Just like how Jesus used to answer, he will not answer the question, but he will ask another question. அவர் சொல்றாரு, நாம் மூச்சு விடுவதற்கு எது முக்கியம்? மூச்சு இழுப்பதா மூச்சு விடுவதா? So he asked a question. சுவாசிப்பதற்கு எது முக்கியம்? மூச்சு விடுவதா மூச்சு இழுப்பதா? So he asked another question. He said, for breathing, which is important, inhaling or exhaling? மூச்சு இழுக்கிறோம், அதுக்கப்புறம் மூச்சு விடுறோம். இங்கிலீஷில் இன்ஹேலிங் எக்ஸேலிங். அப்போ நாம் உயிரோடு வாழ்வதற்கு மூச்சு இழுப்பது முக்கியமா மூச்சு விடுவது முக்கியமா? So for us to be alive, okay, for us to breathe well, to be alive, is inhaling important or exhaling important? எத்தனை பேர் உயிரோடு இருக்கீங்க? How many of you are alive today? அப்போ நீங்க மூச்சையும் விடணும் மூச்சையும் இழுக்கணும். So you must inhale, at the same time you must exhale. அதேதான் கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு ஜெபிப்பதும் வேதத்தை வாசிப்பதும் இணையானவைகள், அதை பிரிக்க முடியாதவைகள். The same way reading of God's word and pray goes hand in hand. You cannot separate it. ஆகவே ஜெபம் என்றால் என்ன என்பதை நாம் பார்த்து வேத வாசிப்பையும் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டே வருவோம். So we are going to see what is prayer and what is reading of God's word. ஜெபிப்பதன் மூலமா வருகிற நன்மைகளையும் பார்த்துக்கலாம். We are going to see what is the benefits of praying. ஏன்டா நான் ஒவ்வொன்றும் ஒரு ஸ்கூல் மாஸ்டர் மாதிரி ஒவ்வொன்றா பாடத்தை அப்படியே சொல்லின்னு போனால் நீங்கள் தூங்கிடுவீங்க. அதனால் சில முக்கியமான விவரங்களை கொண்டு வந்து உங்களை உற்சாகப்படுத்தி திரும்பவும் பழைய மாதிரி போயின்னே இருப்பேன். அது என்னுடைய மெத்தட். So if I just lecture to you like a lecturer in the college, you'll go to sleep. So I'm going to just take some important points and tell you, then go back to our teaching, then come back to the points. ஜெபம் என்றால் என்ன? What is healing? ஜெபம் எப்படிப்பட்ட ஒரு முக்கியமான வாழ்க்கைக்கு முக்கியமானது? What is prayer? Why prayer is so important in our life? ஒரு கிறிஸ்தவன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் முதிர்ச்சி அடைய முன்னேற்றம் அடைய வேண்டும் என்றால் அவன் தொடர்ந்தேச்சியாக வெற்றிகரமாக ஜெபிக்கக்கூடிய ஒரு மனிதனாக இருக்க வேண்டும். If a Christian wants to live a constant victorious life, then he must be a man who has constant prayer life. அப்படி என்றால் ஜெபம் என்ன? So what is prayer? ஜெபம் என்றால் என்னவென்று தெரியாதனால நிறைய பேர் ஜெபம் பண்றது இல்ல. Many people, because we do not know what is prayer, we don't pray. இன்னும் சில பேர் ஜெபத்தை தப்பாக புரிந்து கொண்டதனால ஜெபம் பண்றது இல்ல. For other people, because they understood prayer in the wrong way, so they don't pray. இன்னும் சிலர் ஜெபிக்கின்ற ஜெப நிலை, அவள் உட்கார்ந்த விதம், முட்டி போடுகிற விதம், பல மணி நேரங்கள் அப்படியே சிலை போல இருப்பதை பார்த்து இவங்க பயந்து இது போல இருந்தால் நமக்கு ஆபத்துன்னு ஜெபம் பண்ணாமல் இருக்காங்க. For other people, when they look at people who are praying, the posture that they use for praying, they're kneeling for many hours or standing for many hours, when they look at that posture, they said, we cannot do this, and so they are scared and they don't pray. ஆகவே நாம் அதிகமாக இன்றைக்கு கிறிஸ்தவ உலகம் ஏன் ஜெபிக்கவில்லை என்றால் ஜெபத்தை பற்றி சரியாக தெரியவில்லை. So that is why, because the Christian world does not know about prayer, we do not pray. அப்படி என்றால் ஜெபம் என்ன? So what is prayer? கொஞ்சம் கொஞ்சமா அதனுடைய விளக்கங்கள் நான் உங்களுக்கு சொல்லிக்கினே வரேன். I will tell you, explain it to you little by little. ஜெபம் என்பது உங்களை மிக மிக அதிகமாக ஒரு நேசிக்கின்ற ஒரு நபரிடத்தில் நீங்கள் அளவளாவி பேசி மகிழ்ந்து உங்கள் உள்ளத்தை வெளிப்படுத்துவது தான் ஜெபம். Prayer is you talking, pouring out your heart, pouring out your feelings, spending quality time with the person that you love. ஒருவரை ஒருவர் நேசிக்கின்ற இருவர் தொடர்ந்து அவர்கள் பேசுவது தான் ஜெபம். When two people like each other, love each other, they continuously talk, you spend quality time with each other, that is prayer. இன்னும் கொஞ்சம் அதை காட்டிலும் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் ஜெபம் என்பது ஒரு நபரோடு உரையாடுவது, உறவாடுவது. If I want to tell you in a very simple way, it is having a dialogue, okay, between two people. இன்னொரு கிறிஸ்தவ விதத்தில் சொல்ல வேண்டும் என்றால் நாம் நம்மை நேசிக்கின்ற தேவனுக்கு நேராக நம்முடைய இதயத்தின் ஏக்கங்களை தெரிவிப்பது ஜெபம். In another way, if I want to explain to you, it is pouring out your heart's desire to the God whom you love. எங்கே நான் ஜெபிக்க வேண்டும்? Where must I pray? அதற்கென்று ஒரு குறிப்பிட்ட இடம் இருக்கின்றதா? Do I need a specific place to pray? அதற்கென்று உங்க வீட்டில் குறிப்பிட்ட இடம் இருந்தால் ரொம்ப சந்தோஷம். If you have a very specific prayer room or prayer closet in your house, it's good. எனக்கு தெரிந்த அல்லது நான் சரித்திரத்தில் படித்த ஒரு தேவ மனிதனுடைய தாய்
அவர்களுக்கு நிறைய குழந்தைங்க இருந்தாங்க, ஆனா ஒரே ஒரு ரூம் தான் அவங்களுக்கு இருந்துச்சு. I know a man who would come down in Christian history. His mother had many children, but they just had one room. அவங்க ரெண்டு பிள்ளைங்களோட பேர் சொன்ன டக்குனு உங்களுக்கு ஞாபகம் வரும், சார்ல்ஸ் வெஸ்லி, ஜான் வெஸ்லி. Two children's name out of many children, two children that we know very well is Charles. மெத்தடிஸ்ட் சபையினுடைய அந்த இயக்கத்தினுடைய ஆரம்பகால கர்த்தாக்களாக ஃபவுண்டர்ஸ் என்று நம்ம சொல்லலாம். That is Charles and John Wesley. They are the founders of the Wesley movement. அந்த தாயின் பெயர் என்ன தெரியுமா? You know what is that mother's name? சுசானா வெஸ்லி. Her name was Susanna Wesley. ஒரே ஒரு ரூம் தான் இருந்துச்சு. She just had one room. பிள்ளைங்க 12 பேர் இருந்தாங்க. 12 children. கணவர் வேலைக்கு வெளியில போய்டுவார். And husband will go to work. எங்க ஜெபம் பண்றது? Where to pray? ஆகவே அவங்களுக்கு தெரியும், என்னுடைய அந்த தலையில போடுகின்ற அந்த முக்காடு ஸ்கார்ஃப் என்று சொல்லக்கூடியதை நான் கீழே போட்டு விட்டேன் என்றால் பிள்ளைங்களுக்கு தெரியும் நான் ஜெப ரூமுக்குள்ள நுழைந்து விட்டேன். She used to take a scarf and cover her head and face, and once she covers her head and face with a scarf, her children knew mommy has gone into the prayer room. அந்த தாயின் ஜெபத்தின் மூலமாக அந்த பிள்ளைகள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்தார்கள். அதில் 2 பிள்ளைகள் உலகத்தின் தலை சிறந்த போதகர்களாக கர்த்தர் உருவாக்கினார். And because of that mother's prayer, 12 children grew up in the Lord, and 2 became great leaders of the Christian revival. ஆகவே இன்றைக்கு நிறைய பேர் நம்ம ஜெபம் பண்றது ஏன்னா ஜெபம் பண்றதுக்கு இடம் இல்லைன்னு ஜெபம் பண்ணாம இருக்கோம். Many of us, you know why the first excuse we have not to pray is I don't have place to pray. ஜெபிப்பதற்கென்று ஒரு தனி இடம் தேவையில்லை. You don't need a specific place to pray. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் கர்த்தரை நான் ஆராதிப்பேன். ஏனென்றால் அவர் என்னில் இருக்கிறார், என்னை சூழ்ந்திருக்கிறார், எனக்கு மேலும் இருக்கிறார், என்னை தாங்கிக் கொண்டும் இருக்கின்றார். I can pray at any place, any time, anywhere, because God is around me, God is inside of me, God sustains me and upholds me. பழைய ஏற்பாட்டில் ஒரு தேவ மனுஷன் உங்களுக்கு தெரியும், தாவீது என்பவன். You know, in the Old Testament, a person called David. அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருப்பது ஜெபம் பண்ணினே கர்த்தரை துதித்து கொண்டிருக்கிறான். When he was rearing his sheep, he used to sing and praise and pray to God. அவனை விரோதிகள் சவுல் ராஜா துரத்தி கொண்டிருக்கும் பொழுது ஓடிக்கொண்டே ஜெபித்துக் கொண்டிருக்கிறான். When Saul, his enemy, came running up, chasing after him to kill him, he was விரோதிகள் praying. அவனை கொலை செய்ய முயற்சி செய்யும் பொழுது குகைக்குள் ஒளிந்து கொண்டு குகைக்குள் இருந்து ஜெபிக்கின்றான். When his enemies came to kill him, searching for him, he was hiding in a cave. In the cave, he prayed. நீங்க தாவீதை போல அவ்வளவு கஷ்டமான நிலையில் இருக்கீங்களா? Are you in such a bad, dangerous situation like David? இல்ல தாவீதை விட ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்கீங்களா? Oh, you are worse situation than David? ஆகவே தாவீது ஜெபிக்க முடியும் என்றால் நீங்களும் நானும் ஜெபிக்க முடியும். So if David could pray, you and I can pray. இன்னொன்று ஜெபம் என்பது ஒரு ஆவிக்குரிய போராட்டமாகவும் இருக்கின்றது. Another thing, prayer is a spiritual battle. ஆண்டவருக்கு விரோதமாக அல்ல, அசுத்தாவிகளுக்கு விரோதமாக. Not a battle against God, but a battle against the evil spirits. நாம் ஜெபத்தில் இன்னும் அதிகமாக காரியங்கள் நுழைப்பதற்கு முன்பதாக நம்முடைய ஜெபத்தில் நம்முடைய நிலை, இங்கிலீஷ்ல சொன்னா our identity in prayer, ஜெபத்தில் நம்முடைய நிலை என்னவென்பதை நாம் புரிந்து கொள்ளும்போது நம்முடைய ஜெபம் வல்லமையாக மாறும். Before we can go deep into learning more about prayer, first let us see what is our identity in prayer. ஏதோ ஒரு ஆண்டவரை அறியாத ஒரு பிள்ளைகளாக அவரிடத்தில் இந்த காரியத்தை அழுது பெற்றுக்கொள்வது போல அநேக கிறிஸ்தவங்க ஜெபம் பண்றாங்க. Many Christians pray as though God does not know them. They are orphan children. They have to cry and beg God for something. அவர் கடினமுள்ள இருதயமுள்ள தேவன். எப்படியாவது நான் கண்ணீரோடு அழுது உபவாசித்து மேல் வயிறு கீழ் வயிறோடு ஒட்ட போய் நான் ஜெபித்தா எனக்கு பதில் சீக்கிரம் வந்துரும் பிரதர். They think God is a very hard-hearted God. He's not giving the answer, so I have to fast and pray and strike, I have to fast to such a way that my stomach touches my backbone, and then only he'll hear my prayer. வேதம் சொல்லுகிறது தாயினும் உன்னை நேசிக்கிறவர். But the Bible says தந்தை மறந்தாலும் உன்னை மறவாதவர், உற்றார் உறவினர் உன்னை தள்ளிவிட்டாலும் உன்னை தேடி வருகின்ற தெய்வம் தான் நம்முடைய தெய்வம். But the Bible says he loves you more than a mother can love you. Even a father can forsake you, he'll not forsake you. More than your relations, he will come searching for you, seeking after you and love you. ஆகவே கிறிஸ்துவுக்குள் நீ யார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். So come to know who you are in Christ. இயேசுவை ஏற்றுக்கொள்ளும்போது அவருடைய பிள்ளையாக மாறுகிறாய். When you accepted Jesus, you became his child. நீ இயேசுவை ஏற்றுக்கொள்ளும்போது தேவனுடைய நீதியாக மாறுகிறாய். When you accepted Jesus, you became the righteousness of God. நீதி என்றால் என்ன? What is righteousness? ஆண்டவர் உன்னை பார்க்கும் பொழுது எந்த அப்பழுக்கும் இல்லாதவனாக
அவருடைய பிள்ளையை போல உன்னை பார்க்கின்றார். When he sees you, righteousness means when Jesus looks at you, he looks at you as though you don't have any sin. ஆகவே உன்னுடைய உணர்வுகள் உன்னை ஜெபிக்க தடை செய்ய விட்டு விடாதே. Don't let your feelings hinder you from praying. நான் ஒரு குப்பை, நான் ஒரு தூசி, எப்படியாவது நான் அழுது இந்த பதிலை பெற்றுக்கொள்றேன். Don't say I am dirt, I am dust, I am a worm. Somehow I'll cry and try to snatch the answer from God's hand. வேதம் சொல்லுகிறது நாம் அவருடைய பிள்ளைகள். Bible says we are his children. அவர் நம்முடைய பரலோக தகப்பன். He is our heavenly father. நமக்கு அதை தராவிட்டால் வேறு யாருக்கு அவர் தரப்போறார்? If he does தரப்போறார்? not give it to us, to whom will he give it? ஆகவே ஜெபம் என்பது உங்கள் இருதயத்தின் விருப்பங்களை உங்களை மிகவும் நேசிக்கின்ற ஒரு நபரிடத்தில் அளவளாவி சந்தோஷத்தோடு தருவார் என்ற நம்பிக்கையோடு சொல்வதுதான் ஜெபம். So prayer is talking to a person that you love so much, asking for something, knowing fully well that he loves me and he will give me what I ask for. ஜெபம் மலைகளை அசைக்கும். Prayer will shake mountains. ஹல்லேலூயா. E.M. Bounds என்ற ஒரு தேவ மனுஷன் சொல்றாரு, prayer is the preacher's mightiest weapon. ஜெபம் தான் ஒரு பிரசங்கியாரின் வலிமையான ஒரு ஆயுதம் என்று சொல்கிறார். E.M. Bounds says prayer is the mightiest weapon of a preacher. எட்வர்ட் பேஸ் என்ற ஒரு தேவ மனுஷன் சொல்றாரு, ஜெபம் தான் நாம் செய்யக்கூடிய முதல் காரியம், இரண்டாம் காரியம், மூன்றாம் காரியம். Edward Praise says the first thing, the second thing and the third thing, important thing that we need to do is pray. E.M. Bounds மேலும் சொல்கிறார், ஜெபம் ஒருபோதும் சாவதில்லை. And E.M. Bounds says prayer has never died. ஜெபம் என்பது நாம் ஆண்டவருடைய பிள்ளையாக இருந்தும் அவர் நமக்கு தந்த அதிகாரத்தை பயன்படுத்தும் இடம்தான் ஜெபம். Prayer is the place that you take the authority that God has given you and use it. இயேசு சொல்றார், நீங்கள் இதுவரை என்னிடத்தில் ஒன்றும் கேட்கவில்லை, ஆகவே ஒன்றையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை. Jesus says, till now you haven't asked me anything, that is why you didn't receive anything. கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி He says, பெற்றுக்கொள்வீர்கள். ask that your joy would be filled. ஆனால் ஏதோ ஒன்றை பெற்றுக்கொள்வதற்காக மாத்திரம் ஏறெடுக்கிறது மட்டும் ஜெபம் அல்ல. But prayer is not just asking in order to receive something. உங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் உங்களை தேடி வரும்பொழுது ஏதோ ஒன்று பெற்றுக்கொள்றதுக்காக அவங்க கிட்ட பேசுனீங்கன்னா எப்படி இருக்கும்? If your best friend comes to your house searching for you, seeking after you, and if you talk to her just to receive something from her, how would she feel? அவங்க கொஞ்ச நாள்ல உங்க பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்கிறவங்க worst எனிமியா மாறிடுவாங்க. She who is your best friend, after some time if you behave like this, she will become your worst enemy. அவங்க உங்களை பார்த்து என்ன சொல்வாங்க, இது ஒரு மூட்டை பூச்சி அப்படின்னுவாங்க. She will say, oh, அது என்கிட்ட இருந்து எதை ரத்தத்தை உறிஞ்சிக்கிறதுக்கு பாக்குது அப்படி. She will say she's like a bed bug. She always wants to, drain out the blood from me. ஆகவே ஜெபம் என்பது நம்முடைய பொறுப்பு மாத்திரமல்ல, நம்முடைய ஒரு ஸ்லாக்கியம், பிரிவிலேஜாக அது நமக்கு இருக்கின்றது. So prayer is not just our responsibility, it is also a privilege for us. இன்னொரு தேவ மனுஷன் சொல்றாரு, ஜெபம் என்பது உலகத்தை அசைக்கும் கைகளை அசைக்கும் வல்லமை. Another man of God says prayer is moving the hand of God that moves the world. திரும்ப சொல்றோம், ஜெபம் என்பது உலகத்தை அசைக்கும் கைகளை அசைக்கும் வல்லமை. Prayer is the force that moves the hand that moves the world. யாருடைய கைகள் உலகத்தை அசைக்கும்? Whose hand moves the world? உங்களை பார்த்தா யாரும் தெரியற மாதிரி தெரியல. திரும்ப Whose சொல்லுங்க, hand யாருடைய கைகள் உலகத்தை அசைக்கும்? Whose hand moves the world? சொல்லுங்க, தேவனுடைய கரம். God's hand. அவருடைய கையை யார் அசைக்க முடியும்? And who can move his hand? ஜெபிக்கின்ற நாங்கள் தான் என்று சொல்லுங்கள். Say people like us who pray. நீங்க ஜெபிக்கலனா அவர் கை அசையாது. If you don't pray, his hand won't move. ஏனென்றால் அந்த அதிகாரத்தை நமக்கு அவர் தந்து Because விட்டார். he has given us that authority. அதுதான் விசுவாசியின் அதிகாரம். That is the believer's authority. விசுவாசியே நீ ஜெபிக்காவிட்டால் எல்லாம் நடக்கிற மாதிரி தான் நடக்கும். Believers, if you don't pray, everything will just go ஆனால் as it's நீங்களும் supposed to நானும் go. ஜெபிக்கும் பொழுது நாம் விரும்புகிற பிரகாரம் கர்த்தர் சூழ்நிலைகளை But if மாற்றுவார். you and I as believers, if we pray, it will go, the situation will go in the way that we desire it to go. நம்முடைய வாயின் மூலமாக தேவனிடத்தில் பேசுகிறோம். We speak to God through our mouth. நம்முடைய ஆவியின் மூலமாகவும் தேவனிடத்தில் பேச And முடியும். we can speak to God through our spirit. அவ எல்லா நேரமும் வாயில தான் பேசணும்னு அவசியம் It's இல்லை. not that we always speak to God through our mouth. உங்கள் இருதயம் பேச முடியும். Your heart can speak to God. பழைய ஏற்பாட்டிலே தாவீது சொன்னார், என் கண்கள் மூடி இருந்தாலும் என் இமைகள் மூடி இருந்தாலும் என் இதயம் விழித்திருக்கும். In the Old Testament, David says, even though my eyes are closed, even though my eyelids are closed, yet my heart will look up to the Lord. தேவன் நம்மோடு நம் உள்ளத்தில் பேசுவார்,
அவர் நமக்கு தந்த வேதத்தின் மூலமாக And the Lord will speak through our spirit, and he'll also speak through the word of God. அவர் நமக்கு தந்த வேதத்தின் மூலமாக அவர் நம்மோடு பேச வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? So if we want him to speak through the word of God, through the Bible to us, then what must we do? என்ன நடக்கும் தெரியுமா சகோதரனே? You know what will happen, brother? வேதத்தோடு என்னோட பேச வேண்டும் என்றால் அவருடைய வல்லமை வானத்திலிருந்து வந்து இறங்கும். If God has to speak to me through his word, his power will come from heaven and just strike me. அந்த வேத புத்தகம் தானா திரும்பி எந்த வசனம் எனக்கு தேவையோ அந்த இடத்தில் அந்த ஒளி அப்படியே அடிக்கும். And the power of God will come from heaven, it will strike my Bible, and the pages will just move and stop exactly to the page that God wants to speak to me. நாம் மந்திரவாதியும் அல்ல, அவர் அசுத்தாவியும் அல்ல. We are not magicians, and God is not an evil spirit. நாம் வேதத்தை படிக்கும் பொழுது, when we read the Bible, நாம் வேதத்தை தியானிக்கும் பொழுது, unless and until we read the Bible, நாம் வேதத்தை வாசிக்கும் பொழுது, meditate on the Bible, நாம் வேதத்தை நேசிக்கும் பொழுது, when we love the Bible, கர்த்தர் அந்த வேதத்தின் மூலம் நம்மோடு பேசுவார். then the Lord will speak to us through the Bible. பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் பேசி இருக்கின்றார். In the Old Testament God has spoken. சாமுவேல் மூலமாக பேசினார். He spoken through Samuel. புதிய ஏற்பாட்டில் கர்த்தர் பேசி இருக்கின்றார். He spoke through in the Old New Testament. பவுல் மூலமாக கர்த்தர் பேசினார், பேதுரு மூலமாக கர்த்தர் பேசினார். He spoke through Paul, he spoke through Peter. உன்னோடும் என்னோடும் அவர் பேசுவார். And he will speak through you and through me. அதுதான் ஜெபத்தின் வல்லமை. That is the power of prayer. இன்னொன்று ஜெபத்தை குறித்து இன்னும் ஒரு சில காரியங்களை சொல்லிவிட்டு பிறகு ஜெபத்தின் வல்லமை குறித்து பேச போகின்றேன். After telling you little more about prayer, I am going to tell you the power of prayer. ஜெபம் தான் உலகத்தில் செய்யப்பட வேண்டிய மிக முக்கியமான செயல். The most important activity that you need to do on this earth is prayer. மைல்ஸ் மன்ரோ என்ற ஒரு தேவன் மனுஷன் சொல்றாரு, ஜெபம் தான் இந்த பூமியிலே நாம் செயல்படுத்துவதற்காக தேவன் நமக்கு தந்த பரலோக லைசென்ஸ். Pastor Miles Monroe says this prayer is an earthly license for us to interfere in worldly affairs. Prayer is the earthly license for heavenly interference. பரலோகத்துக்குள்ளாக நாம் நுழைந்து செயல்படுவதற்கு தேவன் பூமியிலே நமக்கு தந்த உரிமம் அல்லது லைசென்ஸ். A prayer, Miles Monroe says, is an earthly license that God has given us for heavenly interference on this earth. ஆகவே நீங்களும் நானும் ஜெபிக்கும் பொழுது, so if you and I pray, நாம் சூழ்நிலைகளை மாற்ற முடியும். we can change situations. ஜெபம் என்பது தேவைப்பட்டால் ஏறெடுக்கின்ற ஒரு செயல் அல்ல, ஜெபம் தான் நம்முடைய உயிர் மூச்சு. Prayer is not an option, but prayer is necessity. Prayer is ஜெபம் தான் என் உயிர் மூச்சு. Say prayer is my life breath. சொல்லுங்க, வேதம் என் பேச்சு, ஜெபம் தான் என் மூச்சு. Bible is my speech and prayer is my breath. ஆமென். இரண்டும் ஒன்றோடு ஒன்று இணைந்து செல்ல வேண்டும். Both must go hand in hand. இது வந்து மத ரீதியான ஒரு செயல்பாடு அல்ல. It is not a religious act. கிறிஸ்தவம் உயிரை தருகிறது. Christians must be ready to give your life for others. கிறிஸ்தவம் என்பது கிறிஸ்துவைப் போல வாழ்வது. Christians means living like Christ. அதுதான் கர்த்தர் விரும்புகின்றார். That is what the Lord desires. அதற்கு பிறகு உங்களுடைய ஜெப வாழ்க்கையை மற்றவருடைய ஜெப வாழ்க்கையோடு ஒப்பிட்டு ஜெபம் பண்ணாதீங்க. And another thing is, don't try to pray compare and like others or compare your prayer life with others. ஒவ்வொருத்தரும் தனித்தனி விதத்தில் ஆண்டவர் உருவாக்கி God has created each and every one differently, specifically, uniquely. உங்க பாஸ்டர் கூட நீங்க ஜெபிக்கின்ற முறைக்கு அவர் உதாரணம் கிடையாது. Even your pastor is not an example. Pastor's prayer life is not your example. உங்க ஜெபம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நீங்களும் கர்த்தரும் தான் தீர்மானிக்கணும். Your prayer life must be, you and God only must decide how your prayer life must be. அவர் 5 மணி நேரம் ஜெபம் பண்ணார், அதுக்காக நானும் பண்றேன் 5 மணி நேரம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. Just because pastor is praying 5 hours, I also want to pray 5 hours. அந்த பாஸ்டர் 5 நிமிஷம் தான் பண்றாரு, அதனால நான் வந்து 3 நிமிஷம் பண்றேன் அப்படியே சொல்ல வேண்டாம். Another pastor is praying only 5 minutes, so I want to pray 3 minutes. Even that you should not say. கர்த்தரும் அதை தீர்மானம் செய்யணும். You and God must decide about that. ஏனென்றால் அவர் உங்களை உங்க தாயை காட்டிலும் தகப்பனை காட்டிலும் உற்றார் உறவினை காட்டிலும் நேசிக்கின்றவர் மாத்திரமல்ல, உங்களுக்காக ஜீவனையும் கொடுத்தவர். Because he is more than a mother, more than a father, more than your kith and kin. He is the one who gave your life for you. இன்னொரு முக்கியமான காரியம், ஜெபத்திலே நீங்கள் மற்றவர்களை கட்டுப்படுத்த முடியாது. And second thing is, don't try to control other people by prayer.
அந்த குடும்பமா ஜெபத்துல அப்படியே கட்டுப்படுத்தி நான் சொல்ற மாதிரி செய்ய வைக்கிறேன் brother. Don't say that family is against me. I'm going to pray. I'm going to control them. I'm going to bind them. See what I will do to them. நீங்க மந்திரவாதி இல்ல. You are not a magician. இயேசு கிறிஸ்து அசுத்தாவியும் இல்ல. And Jesus Christ is not an evil spirit. நீங்கள் ஜனங்களை உங்கள் ஜெபத்தினால் கட்டுப்படுத்த முடியாது. You cannot try to control people by your prayer. இயேசுவே அவருடைய ஜெபத்தால் அவருடைய சீஷர்களை கட்டுப்படுத்த முடியல. Even Jesus, he never tried to pray and control his own disciples. ஹலோ, யூதாஸ் காரியத்தை கட்டுப்படுத்த முடிஞ்சதா? Did he try to control, or did he control Judas? பேதுருவை கட்டுப்படுத்த முடிஞ்சதா? Did he control Peter? இயேசுவை அவர்கள் கைது செய்ய வரும்பொழுது கையில் இருக்க கத்தி எடுத்து வருகின்ற சேவகன் காதை வெட்டுறான். இயேசுவால கட்டுப்படுத்த முடியல. When the soldiers came to arrest Jesus, Peter takes the sword and cuts off the servant's ear. Jesus could not control him. உங்கள் ஜெபத்தினால் மற்றவர்களை நீங்கள் கட்டுப்படுத்த முடியாது. By your prayers you cannot control other people. ஆனால் அவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது அவர்கள் உள்ளத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்துவார். But when you pray, God will prepare their hearts. ஹல்லேலூயா. உங்கள் ஜெபம் மற்றவருடைய உள்ளத்தை ஆயத்தமாக்கும். Your prayer will prepare other people's hearts. கடினமான இருதயத்தை மிருதுவான இருதயமாக The hard-heartedness, God will make it soft. ஆமென். எப்பொழுது ஜெபிக்க வேண்டும்? When must you pray? ஒரு தேவ மனுஷன் அவங்க சொல்றாங்க, அவங்க பேர் ஜாய்ஸ் மேயர், அவங்க சொல்றாங்க, when you have problem pray. நீ உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கும் பொழுது ஜெபியுங்கள். Joyce Meyer says, when you have problems pray. உங்களுக்கு தேவை இருக்கும்போது ஜெபியுங்கள். When you have need pray. யாராவது உங்கள் மனதை புண்படுத்தும் பொழுது ஜெபியுங்கள். When somebody hurts you pray. உங்கள் மனம் தானாகவே புண்படையும் பொழுது ஜெபியுங்கள். When you are offended by yourself pray. நீங்கள் வியாதியாக இருக்கும் பொழுது ஜெபியுங்கள். He says when you are sick pray. வாழ்க்கையே போச்சுப்பா என்று நீங்க நினைக்கும் போது ஜெபியுங்கள். When you think life is over, life is finished. யாராவது ஒரு வேதனையில இருக்கிறார்கள் என்று அறிந்து கொண்டால் ஜெபியுங்கள். Pray when you come to know somebody is in pain. எதுவுமே செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்ல பிரதர் என்றால் ஜெபியுங்கள். And if you think I have nothing to do, pray. நீங்கள் சத்தமாகவும் ஜெபிக்கலாம், அமைதியாகவும் ஜெபிக்கலாம். You can pray aloud, you can pray silently. நீங்கள் எந்த நிலையிலும் எந்த வடிவத்திலும் நீங்கள் ஜெபிக்கலாம். posture. You can pray in any kind of a posture, standing, sitting, kneeling, walking. நீங்கள் எந்த இடத்திலும் ஜெபிக்கலாம். You can pray at any place. இயேசு மலை மீது ஜெபித்தார். Jesus prayed on the mountain. இயேசு படகிலே ஜெபித்தார். Jesus prayed in the sitting in the இயேசு boat. காட்டிலே ஜெபித்தார். Jesus prayed in the wilderness. இயேசு ஒலிவ தோட்டத்திலே ஜெபித்தார். He prayed in the garden, olive garden. எங்கும் நாம் ஜெபிக்க We முடியும். can pray at any place. தானியேல் எங்க ஜெபித்தாருங்க? You know where David prayed? Daniel சிலர் prayed. அங்க வச்ச ஜெபம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். I think if you keep some people in that place, they'll pray. எங்க தானியேல் ஜெபிச்சாருங்க? Where did Daniel pray? தன்னுடைய வழக்கத்தின்படியே அவர் விரும்பாத ஒரு இடத்துல சிங்க கெபியில பல சிங்கங்கள் பசியோடு கடிச்சு கொதற விரும்புகின்ற அந்த இடத்திலே அவர் ஜெபித்தார். He prayed as his usual practice was in the den of lions. Hungry lions waiting to tear and eat him, there he prayed. ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ எங்கே ஜெபித்தார்கள்? Where Shadrach, Meshach, Abednego prayed? அக்கினி சூளைக்குள்ளாக ஜெபித்தார்கள். They prayed in the fiery furnace. ஆனா நாம வீட்லயே ஜெபம் பண்ண We முடியல. are not praying in the house. தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கூரை ஏறி கோழி பிடிக்காதவன் வானம் ஏறி வைகுண்டம் போவானா. நீ வீட்லயே உன்னால ஜெபம் பண்ண முடியலனா நீ காட்டுல போய் எங்க ஜெபம் பண்ண போற? If you can't pray in your house, where will you go to the forest and pray? ஹலோ, நீ இருக்கின்ற இடத்தில் ஜெபிக்க முடியும். Pray in the place that you are in. இந்த உதாரணத்தை நான் சொல்ல வேண்டும் என்றால் நம்முடைய தமிழ் ஜனங்கள் குறிப்பாக தென்னிந்தியர்களுக்கு இதை நான் பயன்படுத்தலாம். If I want to use this example, I can use it very specifically, especially for South Indians. பூவும் நாரும் போல, பூவை தனியாக சின்ன சின்ன மல்லிகை பூவை தனித்தனியாக நம்ம வந்து எடுத்து தலையில் வச்சுக்க முடியாது. அது எல்லாவற்றையும் ஒன்று சேர்ந்து கட்டும் பொழுது அதுக்கு ஒரு நார் தேவைப்படுகிறது. The South Indians, the Tamilians especially, they use flowers, jasmine flowers, you know, they wear it on their head. They don't take every single flower and put it individually. They tie it with a string. 2-3 வாரத்துக்கு முன்பாக நம்முடைய கொரோனா பாதிப்பினால குவாரண்டைன் பண்ணி எல்லாரையும் தனிமைப்படுத்திட்டாங்க. யாரும் கடையும் திறக்கல. அதுவும் 4 நாட்கள் தீவிர குவாரண்டைன் பண்ணி யாரும் வெளியில போல. Because of this lockdown, you know, nobody is able to go out. They closed up their shops. ஆனா மாலையில நான் பார்த்தேன், ஒரு ஆள் சைக்கிள்ல கொண்டு வந்து
மல்லிப்பூன்னு வித்துனாங்க. But even in that lockdown time, I seen a guy coming in the cycle and selling, flowers, jasmine flowers. அப்ப நான் மனசுல யோசிச்சேன், சாப்பிடுறதுக்கு ஒண்ணுமே இல்ல, தலையில வைக்கிறதுக்கு மல்லிப்பூ தான் ரொம்ப முக்கியமா அப்படின்னு I was thinking in my heart, there's no food to eat here. People want flowers to put on their head. ஆனா அத போட்டி ஜனங்க வாங்கும்போது தெரிஞ்சது சாப்பாடை விட அது முக்கியம் சொல்லிட்டு. But when I seen people coming, and rushing out to buy it, I knew it was more important than food to them. ஆகவே உங்களுக்கு முக்கியம் இல்லாதது மற்றவங்களுக்கு முக்கியமா So இருக்கும். what is not important to you, one man's food becomes, one man's poison becomes another man's food. ஆகவே அது அவர்கள் வாழ்க்கைக்கு முக்கியம். So that is very important in their life. பூவும் அந்த நாரும் ஒன்றிணைந்து ஒரு மாலையாக, ஒரு அது பேர் என்ன சொல்லுவாங்க, சரமாக உருவாவது போல உங்கள் ஜெபமும் வேத வசனமும் ஒன்று சேரும் பொழுது ஒரு மாலையாக உருவாகிறது. So how we use this thread, okay, to make to knit these flowers into a garland, in the same way we must use prayer and the word of God knitted together. சங்கீதம் 138 வசனம் 2 சொல்லுகிறது. Psalm 138 and verse 2 says. சங்கீதம் 138 வசனம் 2 சொல்லுகிறது. Psalm 138 and verse 2. நீர் உம்முடைய வார்த்தையை உம்முடைய நாமத்திற்கும் மேலாக உயர்த்தி இருக்கிறீர். It says you have magnified your word above all your name. அவருடைய பெயர், ஆண்டவருடைய பெயரை காட்டிலும் உயர்ந்தது என்ன தெரியுமா? அவருடைய வார்த்தை. More than the name of God, it's the word of God. நீங்க என்ன சொன்னாலும் ஆண்டவர் செய்ய மாட்டார், ஆனா அவருடைய வார்த்தையை சொன்னா செய்துருவார். Whatever you say he won't do, but if you say his word he will do it. ஏன் தெரியுமா? You know why? அவர் அதை செய்வேன்னு சொன்ன வார்த்தை தான் அது. Because he said, he promised, I will do it. That is the word. அவருடைய வார்த்தையே உங்களுக்கு ஜெபமாக மாறும் பொழுது, so when his word itself becomes your prayer, வார்த்தையே உங்கள் ஜெபமாக மாறணும். the word itself will become your prayer. எப்படிங்க வார்த்தை ஜெபமாக மாற முடியும்? How can the word become prayer? அந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையாக மாறும் பொழுது உங்க ஜெபம் தேவனுடைய வார்த்தையாக மாறும். When this word becomes your prayer, then your life itself will become prayer life. ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தையில அப்படியே சாரமேற்றப்படுங்க. You must be soaked in the word of God. நீங்கள் எதனால் சாரமேற்றப்படுகிறீர்கள் என்பது முக்கியம். It is important with what you are soaked in. ஆகவே தேவனுடைய வார்த்தையால் சாரமேற்றப்படுங்கள். Be filled or soaked with the word of God. மற்றவர்கள் என்ன செய்றாங்கன்றது அதை போல் நீங்க பின்பற்றாமல், நீங்க என்ன செய்றீங்கன்றது மற்றவர்கள் பின்பற்றத்தக்கதாக உங்கள் வாழ்க்கை மாறணும். You don't try to follow other people what they are doing, but you be an example in such a way that other people will want to follow you. யோவான் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே இயேசு சொல்லுகின்றார். John chapter 15 and verse 7 Jesus says, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். யோவான் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். He says, if you in me and my word abides in you, then whatsoever you ask it will be done for you. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால். He says, you in me and my words abiding in you. மேலோட்டமா படிக்கிறது இல்ல, ஆழ்ந்து செல்வது. Not just looking at it, grazing at it, okay, but dwelling, meditating on the word of God. ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை ஒரு பொக்கிஷம். Because the word of God, is a treasure. அந்த பொக்கிஷத்தில் என்ன இருக்கு? தேவனுடைய ஞானம், தேவனுடைய வழிநடத்துதல், தேவனுடைய சத்தியம், வாழ்க்கைக்கு தேவையான எல்லா காரியங்களும் அதில் அடங்கி இருக்கு. Because in that treasure, there, what is in the word of God? God's knowledge is there, God's strength is there, God's potential is there. Everything that we need for our life is inside of that. அவருடைய வார்த்தை உங்களுக்குள் சென்று உங்களுடைய வார்த்தை அவருடைய வார்த்தையாக மாற வேண்டும். Your word, his word must go into your heart and his word must become your word. மாற முடியுமா? Can it become like that? சொல்லுங்க, மாற முடியும். Say it can. ஒவ்வொரு நாளும் எங்களை மாற்றிக் கொண்டு வருகிறோம். Every day we are changing ourselves. அவருடைய வார்த்தை எனக்குள் சென்று என்னை மாற்றுகின்றது. So every day his word is going inside of me and it's changing me. கொஞ்ச நாட்கள் நம்முடைய சபையில் இருக்க எல்லாருடைய வாழ்க்கை மாறிடும். And after some time all the people in our church, their life will change. நீங்க பேசுறவங்க வாழ்க்கையெல்லாம் மாறிடும். The people that you talk to, their life will change. ஏன்னா நீங்க உங்க வார்த்தை பேச மாட்டீங்க. Because you won't talk your words. அவருடைய வார்த்தை. You will talk his words. அந்த நிலை மாறுமா? Will that situation come, that state come? உங்களுக்காக கர்த்தரை நான் விசுவாசிக்கிறேன். I believe God for you. கர்த்தர் என்னை மாற்றிக் கொண்டு வருகிறார். God is changing me. உங்களை மாற்றிக் கொண்டு வருகிறார். God is changing you. நம் மூலமாக நம்முடைய ஏரியாவை மாற்றுகிறார். God is changing us and God is changing our area through us. Amen.
கர்த்தர் அதிசயங்களை செய்ய And very போகிறார். soon God is going to do miracles. அப்பொழுது நாம் அறிக்கையிடுகிற வார்த்தை நம்முடைய மனதில் வருகின்ற வார்த்தைகளாக இல்லாமல் நம்முடைய ஆவியிலிருந்து தேவனுடைய வார்த்தையால் சாரமேற்றப்பட்ட வார்த்தையாக வெளியே And வருகிறது. then when the words that we confess is not going to be our words, it is going to be the words of God that has been saturated, been soaked into our life, that will come out as our word. ஆகவே உங்களுக்கு தேவைகள் வரும்பொழுது So when you have needs, தேவனுடைய வார்த்தையே உங்கள் ஜெப வார்த்தையாக மாறும். let the words of God itself become your prayer words. Hallelujah. Thank you, Jesus.